புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்திலும் இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. ரஹ்மான், புதுச்சேரியில வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? தமிழகத்தை விட புதுச்சேரி மாநிலத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி இன்னமும் இங்க இருப்பதை விட அங்கு இன்னும் ஸ்ட்ரிக்டான பல கட்டுப்பாடுகளை ஏற்கனவே விதித்திருந்தார். தற்போது என்ன நிலவரம், அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பற்றி சொல்லுங்கள். கணேஷ், அதாவது புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணப்பட இருக்கின்றன. புதுச்சேரியில் மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதற்கான வாக்குப்பதிவு கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணும் பணியானது புதுச்சேரியில் உள்ள 2 இடங்கள், அதாவது புதுச்சேரியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மற்றும் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி 2 இடங்கள் நடைபெறுகின்றன. காரைக்காலில் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியிலும் மாகை ஏனம் ஆகிய 5 பகுதிகள் நடைபெறுகின்றன. இந்த 5 பகுதிகளிலும் 12 மையங்களிலே இந்த நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து அனைத்து மையங்களிலும் பாதுகாப்பானது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை, அதாவது புதுச்சேரி நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. அதாவது மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில போலீசாருடைய பாதுகாப்பு இங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று காலை சரியாக 7:30 மணிக்கு இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய, அதாவது பாதுகாப்பு அறையில் இருந்து அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியிலே வேட்பாளர்களுடைய முகவர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையிலே அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக எடுத்து அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. 8லிருந்து 8:30 வரை இந்த தபால் வாக்கு எண்ணப்படும். இதனுடைய தபால் வாக்கு எண்ணுவதற்கு காலதாமதம் ஏற்பட்டால் கூட 8:30க்கு சரியாக மின்னணு வாக்குப்பதிவு பதிவான வாக்குகள் எண்ணும் பணியானது தொடர்ந்து நடைபெறும். அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு, அதாவது ஒரு சுற்றுக்கு 11 மேசைகள் மூலம் 330 மேசைகள் இந்த புதுச்சேரியில் போடப்பட்டிருக்கின்றன. இதில் முதல் 3 சுற்றுகள், அதாவது குறைந்தபட்சம் 3 சுற்றுகளும் அதிகபட்சம் 4 சுற்றுகளும் ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கும். ஆகவே இந்த முடிவுகள் அனைத்தும் இன்று மதியம் 1 மணிக்கு முன்பே தெரிய வரும். கணேஷ்.